guys, எல்லாருக்கும் ஆனந்தியோட ஆனந்தமான வணக்கம். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஆனந்தி. நான் இந்த சேனலில் ட்ராவல், vlog, குக்கிங், க்ரோஷே இந்த 4 கேட்டகரியில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். சப்போஸ் அந்த கேட்டகரியில் உங்களுக்கு விருப்பமாக இருந்து என்னோட சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி என்னோட சப்ஸ்கிரைபாக இருந்தால் ஹாய் ஹலோ எல்லாருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் தான். இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ரெசிபி இன்றைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட ஹஸ்பண்ட் ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி 2வது ரெசிபி நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி குழம்பு எப்படின்னு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அவரோட ஸ்டைலில், அதாவது என்னோட ஹஸ்பண்ட் ஸ்டைலில் இஞ்சி குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி குழம்புக்கு தேவையான ஐட்டம் என்னென்னு பார்த்துடலாம். இதில் ஒரு 100 கிராம் இஞ்சி இருக்கும். கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை சின்ன சின்னதாக கட் பண்ணணும். பெருசாக கட் பண்ணால் சரியாக வதங்காது. அடுத்தது ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 தக்காளி ரஃப்லி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு முழு பூண்டு எடுத்துருக்கிறேன். எப்படியும் ஒரு 15லேருந்து 20 பீசஸ் இருக்கும். புளி ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அடுத்தது காரத்துக்காக வீட்டு சாம்பார் மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த தூளும் கிடையாது. கூடவே தாளிக்கிறதுக்காக கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது 3மே எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை. அவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்க போகிறோம். ஸோ ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தாராளமாக டைம் எடுத்து நல்லா பொறுமையாக இது வதக்குங்க. சப்போஸ் இஞ்சி சரியாக வதங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழம்பு ஃபுல்லாகவே வீணாக போயிடும். ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட இஞ்சி சைஸோட இந்த இஞ்சி சைஸ் ரொம்ப சின்னதாக எடுத்து ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேட்டு நான் தாளிக்க எடுத்து வச்சுருந்த கடுகு, ஜீரகம், வெந்தயெல்லாம் போட்டுட்டு அது கூடவே கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லா வதங்கணும். ஸோ குழம்புக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு கேரமல் மாதிரி இருக்கும். நல்லாவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டதுக்கு அப்புறமேட்டு சின்ன வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு கோல்டன் கலர் வர ஸ்டேஜில் நம்ம இது கூட தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நான் ரஃப்லி சாப் பண்ணியிருக்கேன். இது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். தக்காளி வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். திரியாக இருக்கவே கூடாது. திரியாக இருந்தால் உங்களுக்கு வாயில் பட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா சூப்பராக குக் ஆகிடுது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துருக்கேன். ஸோ நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. பேஸ்ட்டை ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி குழம்பு அந்தளவுக்கு காரமாக இருக்கவே இருக்காது. பார்க்க தான் இஞ்சி குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லது கூட. நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஜீரணாகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த இஞ்சி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு இதை நம்ம அப்படியே வதக்கிக்கலாம்.
இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு இது நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். கலரி விட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எது கம்மியாக இருந்தாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு போல் பார்த்திக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். ஊற்றி கொதிக்கட்டும். இது வந்து மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அப்பப்போ திறந்து கலந்து மட்டும் விடுங்க. ஏன்னா இஞ்சி அடியில் போயிட்டு தங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடியில் கலந்து விடுங்க. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு இது வேக வைங்க. இப்போ குழம்பு 20 நிமிஷமாக கொதிச்சிருக்கு. பாருங்கள், நம்மளோட குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளில வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். ஸோ நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அது எனக்கு தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.